நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேங்க, ம். உங்கள் சர்ச்சில் இவ்வளோ கூட்டம் வராங்களே, நித்திய ஜீவனை பற்றி, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பற்றி, பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பற்றிலாம் ஊழியத்தில் உங்கள் சர்ச்சில் பேசுகிறாங்களான்னு கேட்டேன். ம். அதெல்லாம் பேசினா யார் வருவா? அது எங்கே இருக்குது? ஊழிய எப்போ பரலோகம் போக போகிறோம் அதெல்லாம் யாருக்கு தெரியும்? ம். இங்கே நல்லா நீ ஆள பிறந்தவன், ம். கிஃப் த வேர்ல்டு நம்ம சினிமா படம் டைட்டில் மாதிரி முதல்வனே, உன்னை உயர்த்துவார், உன்னை நிறுத்துவார், எதிரியை நீ முறியடிப்பாய் அப்படின்னு சொல்லி, இந்த நீ வாலாகாமல் தலையாவாய். பாரு, நீ ஒரு கம்பெனியில் ஆஃபீஸ் பாயா வேலைக்கு போனீன்னா அந்த ஆஃபீஸில் உன்னை எம்டிஆய் மாற்றுவார். அல்லேலூயா, பிரேஸ், எல்லாம் கரங்களை தட்டுவோம், அவனுடைய நாமத்தை உயர்த்துவோம் அப்படின்னா எல்லாம் தட்டுவாங்க. நீ ஆஃபீஸ் பாயா உண்மையாயிரு, ஆஃபீஸ் பாயாவே நீ செத்தினா பரலோகத்தில் உனக்கு பலன் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்லும் போது என் மனசை ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏன்னா அப்படி டியூன்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. அதனால இது ப்ராப்ளம் இஸ் நாட் ஒன்லி வித் ப்ரீச்சர்ஸ். பிலீவர்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை அவங்க கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு தேவையானதை கொடுக்கறத தேடி வராங்க. நீங்கள் கலப்படம் இல்லாத ஞானப்பாலை வார்த்தையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இன்னைக்கு கலப்படம் இல்லாமல் இருக்கிற ஃபுட்டுக்கே மரியாதை இல்லைங்க. நீங்கள் சைனீஸ் ஃபுட்டுக்கே இந்த அஜினமோட்டோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் போடாமல் க்ளீனாக செஞ்சு பாருங்க, சுவாரஸ்யம் இருக்காது. நீங்கள் அதனால தான் வீட்டில் செய்கிற சாம்பாரோட ஹோட்டலில் வெறும் இட்லி சாம்பாரே ஏன் வித்தியாசமாக இருக்குது? அதில் 4 கெமிக்கல்ஸை போட்டால் தான், சில கலர்ஸை போட்டால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும், டிஸ்டர்பிங்காக இருக்கும், தொண்டை வரைக்கும் வந்துட்டு போகும். அது வேற. சாப்பிடும் போது நல்லா இருக்கா? அவ்வளோதான் இன்னைக்கு மக்களுக்கு தேவை. இல்லை நீங்கள் நம்ம இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். சரி, நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோம். சரி, திரும்பி வந்துடலாம். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, போதிக்கிற இடம் இல்லாட்டா அவங்க கேட்குற போதனைகள்லாம் கொஞ்சம் இப்படி நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி கடினமான வாழ்க்கை தான் அப்படின்னு போதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, விசுவாசிகள் அதை ப்ராக்டிஸ் பண்ண அவங்க முயற்சி செய்வாங்க. இவங்க போதனைகளே நீ இன்னைக்கும் இவன் அடிக்கிறானா, இன்னைக்கு உன் பாஸ் உனக்கு முன்னாடி இருக்கானா, அவன் உன்னை இது பண்ணுறானா, நாளைக்கு பாரு அவன் உன் கார் கதை திறந்து விட போகிறான், நாளைக்கு நீ சினிமா படத்தில் இருக்க மாதிரி ஒரு 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 சூடோ இமேஜை ஒன்று கொடுக்குற மாதிரியாக இருக்கும் போது அதனால இவங்களோட ஜெபமும் அப்படி மாறிடுது. இவங்க அதை தானே விசுவாசிக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஆண்டவரே, ஆமாம், இந்த பாஸ் என்னை இன்னைக்கு ரொம்ப படுத்துறான், நாளைக்கு அவன் எனக்கு கார் கதை திறந்து விடணும், அதை மாதிரி பண்ணும், அவனை இங்கே அந்த பொசிஷன்ல கீழே இறக்கும். அந்த மாதிரி பேசுகிற நிறைய ஊழியக்காரங்களே இருக்காங்கங்க. நான் பைபிள் காலேஜில் இருக்கும்போது எனக்கு சீனியர் ஒரு ஆள் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு, எனக்கு ரொம்ப வேலை ஏவினாரு, என்னை போய் நீ தண்ணி பிடிச்சிட்டு வா, இந்த வேலையை செய், அந்த வேலையை செய்யின்னு சொன்னார். இன்னைக்கு என் சர்ச்சில் 2000 பேர் இருக்காங்க, அவர் சர்ச்சில் 100 பேர் கூட இல்லை. அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு போட்டிகளும் பொறாமைகளும் ஈகோவும் இதுதான் இன்னைக்கு பெருசாக வளர்ந்துருக்கு. அதை தான் நம்ம எல்லாம் பழகி இருக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல உபதேசத்தை சொல்லும்போது அதை கேட்கிறவருடைய எண்ணிக்கையும் கம்மிங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தனியாக உட்காந்து இந்த மாதிரி டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே நம்மளாம் போகவே மாட்டோம். அந்த அட்மாஸ்பியரே வேர்ட் ஆஃப் காடு உள்ளே போகும், லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், கடினமான ஒரு பாதையாக இருக்கும். அனுதினமும் அவங்க ஒரு வேலை செய்கிற இடத்துலையோ படிக்கிற இடத்துலையோ எல்லா இடத்துலையுமே அநியாயத்துக்கு உடன்படக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் கொடுக்கக்கூடாது, இப்படி நேர்மையை பொய் சொல்லக்கூடாது, பொய் கணக்கு எழுதக்கூடாது, இப்படி வாழுகிற வாழ்க்கையை அவங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இது எதுவுமே தெரியாமல் அந்த இடத்துலயே ஒரு லேவிஷ் கிறிஸ்டியன் ஒருத்தர் உயர்வு, வளர்ச்சி, பேர், புகழ், பெருமை இப்படி போயிட்டு இருப்பாங்க. இந்த ரெண்டும் பயங்கர கான்ட்ராஸ்ட். அப்போ இந்த கிறிஸ்டியனுக்கு டவுட் வருது, எய்தர் அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா இல்லை என்னைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான்னு தெரியலையே. இல்லை, இதில் இப்போ டீச்சிங் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீ பூமியில் நல்லா வாழ்கிறதுக்காக தான் ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு தரித்திரம் பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றணும்னு நிறைய பேர் டீச் பண்ணுறாங்க. அது ராங் டீச்சிங்னு சொல்கிறாங்க. நான் ஆண்டவர் தரித்திரம் பிடிச்ச வாழ்க்கையை வாழணும்னு சொல்கிறாருன்னு சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், வேர்ட் ஆஃப் காட் படி வாழணும்னு சொல்கிறேன். அந்த வேர்ட் ஆஃப் காட்டைய லீடிங் படி நீங்கள் வாழணும்னா ஸ்ட்ரிக்ட் நேரோ பாத்தில் தான் உங்களால் வாழ முடியும்.
நீங்கள் ரூல்ஸ் படி ஓடுனீங்கன்னா இப்படி தான் போக முடியும். ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு அப்ரூவல் வாங்கணும். அப்ரூவலுக்கு போனீங்கன்னா 60 days டைம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பெஞ்சிலேருந்து இவர் சேங்ஷன் பண்ணி கிளார்க்குக்கு போகணும், ஹெட் கிளார்க்கு போகணும், டைரக்டருக்கு போகணும் அப்படின்ட்டு. நாம் என்ன பண்ணுவாங்க? ஐயோ அப்படின்ட்டு நேராக அவரை எப்படி பார்க்கலாம்? சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? பியூனை பிடிப்போம். அப்புறம் அதுக்குன்னு புரோக்கர்ஸ்லாம் இப்போ இருக்காங்க. சரி, அவங்கள பிடிச்சி உடனே வாங்கிட்டு போயிடும். எப்படி உடனே வாங்குவீங்க? காசு கொடுத்துதான். அப்போ நமக்கே பொறுமை இல்லைங்க. அரசியல்வாதி நேர்மையாக இருக்கணும்னு நினச்சாருனா கூட நாம் இருக்க விட மாட்டோம். அவங்களுக்கு நாமளே ஆசையை காமிச்சு, எனக்கு ஒரு 60 நாள்லாம் வெயிட் பண்ண முடியாதுங்க, ஒரு வாரத்தில் எனக்கு வாங்கி கொடுங்க, எனக்கு லோன் சேங்ஷன் ஆயிடுச்சு, என்ஜினியர்ஸ் வந்துட்டாங்க. இதில் வேறு கிறிஸ்டியன்ஸ் சொல்கிறாங்க அது கொடுக்காம முடிய மாட்டேதே அப்படின்றாங்க. கிறிஸ்டியன்ஸ் வாயாலே வருது. என்ன செய்யறது பிரதர், லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அது கொடுக்காம அந்த ஆஃபீஸர் இது பண்ணவே மாட்டுறாரு, சைன் பண்ணவே மாட்டுறாரு. ஏன் பிரதர் அப்படின்னு கேட்டால் இவர்கிட்ட கொஞ்சம் டிஃபால்ட் இருக்கும். புரியல, டிஃபால்ட்டே இல்லைன்னா பெர்ஃபெக்டாக இருந்தால் கூட வாங்குறது கடினமாக தாங்க இருக்கும். இப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? இன்னைக்கு அது ரொம்ப கடினமானதாக இருக்குதுங்க. என்ன பண்ணியிருப்பாங்க? டெய்லி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி அழுது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணியிருப்பாங்க. டெய்லி நடந்திருப்பாங்க. அந்த ஆளே ஒரு நாள் பரிதாபப்பட்டு போயான்னு எழுதி கொடுத்துருவார். அப்படிதாங்க நடக்குது. கடினமான வாழ்க்கை தாங்க. நேர்மையான வாழ்க்கை இஸ் நாட் ஈஸி லைஃப், கடினமான வாழ்க்கை தான். இப்போ காமராஜை பற்றி சொல்லுவாங்க, அவரை கூட விட்டுறலாங்க. இப்போ எனக்கு எப்படி வேணாலும் வாழலாம்னு நினச்சி லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி நான் ஒரு பெரிய மாட மாளிகையில் இருந்து ஒரு பெரிய கார் வச்சுட்டு ஐடிசி ஷோலால் போய் சாப்பிட்டு ஐடிசியில் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமாக அப்படி வாழ்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லைங்க. அதே சந்தோஷம் நான் நேர்மையாக வாழ்ந்து பஸ்ஸில் போய் 10 ரூபாய்க்கு பஜ்ஜி வாங்கி சாப்பிடும் போது எனக்கு சந்தோஷம் கிடைக்குது. ரெண்டுமே சந்தோஷம் தானேங்க. எனக்கு என்ன சந்தோஷம்? நான் நேர்மையாக வாழ்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறோம், 4 பேர்த்துக்கு நல்லது செய்கிறோங்கிற சந்தோஷம் எனக்கு கிடைக்குது. நீங்க ஆடம்பரத்திலையும் மாயையிலையும் சந்தோஷத்தை பெறுகிறீங்க. எனக்கு அது எல்லாம் எல்லாமே அந்த சந்தோஷம் கிடைக்குது, அது போதும் நான் நினைக்கிறேன். அப்ப இந்த நினைவு எங்கிருந்து வருது? இந்த வேர்ட் ஆஃப் காட் எனக்குள்ள போகும்போது நான் இப்படி வாழணும்னு என்ன அது போதிக்குது. அப்படி வாழும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லைங்களா? அதே சந்தோஷத்தை தான் நீங்க வேற எங்கேயோ தேடுறீங்க. சிலர் போதைப் பொருட்களை தேடுறாங்க, சிலர் ஆடம்பரத்துல தேடுறாங்க, சிலர் நகைகளை தேடுறாங்க, சிலர் ஒருத்தனை அடிமைப்படுத்துறதுல தேடுறாங்க. எனக்கு அந்த சந்தோஷம் எதுவுமே இல்லாம இருக்குது. நானும் என் குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறோங்க. ஆண்டவர் எதை ரசிப்பாரு, எதை அப்ரிஷியேட் பண்ணுவாருங்க? நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் எதை அப்ரிஷியேட் பண்ணுவாரு? ஆண்டவர் உண்மையிலே அவர் வார்த்தையின்படி நடக்கிறவங்கள தான் ஆசீர்வதிப்பாரு. என்ன பேர் சொல்லுவீங்க? அதுக்கு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை மாதிரி. நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு அதுக்கு என்ன பேர் வைப்பீங்க? வாழ்ற வாழ்க்கைக்கு ஆண்டவருக்கு பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களா, உங்களை பிரியப்படுத்திக்கிற வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் ஆண்டவரை பிரியப்படுத்தணுன்ற வாழ்க்கை தான் வாழணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் சில காரியங்களை ஆண்டவரே இதை எடுத்து போடும் நம்ம ஜெபிக்க கூடாதா? கண்டிப்பாக ஜெபிக்கணும். நீங்கள் அப்படி கேட்கல, ஃபர்ஸ்ட் அந்த ஆள் எடுத்து போடுன்னு கேட்டீங்க. அதுக்கான பதில் இது. என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை எடுத்து போடுங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் டிரான்ஸ்ஃபர் தரலாம், வேற இடத்துக்கு போகலாம், இல்லை அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கூட தரலாம். அவரை அடிக்கணும், அவரை அழிக்கணும், அவரை எடுத்து போடும் அப்படின்னு பழி வாங்குற கோபப்படுத்துகிற ஜபத்தை நான் ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னேனே தவிர, இந்த சூழ்நிலை எனக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவர்னு ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுடைய பாஸை மாற்றலாம், பாஸை மாற்றி வேற பாஸ் கொண்டு வரலாம். அது நல்ல ஜபங்களா? சரி, அது பண்ணலாமே. ஆனா அது உடனே நடக்கலன்றதுக்காக நம்ம இடற மாதிரி இருக்கே. ஆமாங்க, அதுக்கு தாங்க கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி. நான் ஜெபிக்கிறதெல்லாம் ஜெபிச்ச உடனே நடக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு நாம் அப்பாயிண்ட் பண்ண ஒரு சர்வெண்ட் கிடையாதுங்க. நான் சொன்ன உடனே கேட்குறேன், அப்போ நான் ஜெபிச்சா இவர்கிட்ட போய் ஜெபிச்சா எல்லாம் நடந்துரும்னா ஆண்டவர் நமக்கு அந்த வேலை செய்யறதுக்கு அவர் ராஜாதி ராஜாங்க. நம்ம போய் கெஞ்சி தான் கேட்க முடியும். இன்னைக்கு ஜபமே நிறைய மாறிடுச்சுங்க. இப்படி ஜெபிப்போம், ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையா இறங்கும், சுகந்தார ஆண்டவரே, நாங்கள் ரொம்ப கடினமான பாதையில் போயிட்டுருக்கோம், எங்கள் கண்ணீரை தொடச்சி எங்களுக்கு மகிழ்ச்சியை தார ஆண்டவரே அப்படிங்கிறதுக்கு பதிலாக do it right now. To whom are you ordering now? யாருக்கு ஆர்டர் பண்ணுறீங்க நீங்கள்? He is a king of kings. You can only plead to God. You can just ask for his mercy.
ஆண்டவரை மிரட்டுற துணியில ஜெபிக்கிற ஜபங்கள்லாம் எங்கிருந்துங்க வந்துச்சு நமக்கு? உங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம். இப்போ நீங்கள் அப்பா கிட்ட வந்து, அப்பா நீங்கள் எனக்கு கொடுத்தா ஆகணும், நீங்கள் இப்படி செய்யக்கூடாதுப்பான்னு கேட்கறது வேற. அப்பா கொடுத்தா ஆகணும், கொடுக்கலன்னா அவ்வளோதான், நான் கொடுக்கலன்னா இடத்துல போக மாட்டேன் அப்படின்னு அப்பாட்ட போய் பேசலாங்களா? ஸோ தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ரேயருங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள் இயேசுவே எப்படிங்க ஜெபிச்சாரு? பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட முடியுமானால் எடுத்துக்கொள்ளும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இதுதான் வந்து நைஸ் வே ஆஃப் ப்ரேயிங் டு சச் அ கிரேட் அண்ட் மைட்டி காடுங்க. இஸ் அன் ஆல் மைட்டி காடுங்க. இஸ் நாட் தேர் ஜஸ்ட் டு சர்வ் யூ. இன்னைக்கு மக்கள் நினைக்கிறாங்களே, நான் சொன்னா அப்படியே நடக்கணும், ஜெபிச்சா அப்படியே நடக்கணும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்டே தப்புங்க அந்த இடத்துல. இப்போ நம்ம பேசுறதெல்லாம் பீப்புளுடைய தலைக்கு மேலே போகும். என்னையா பேசிகிட்டு இருக்கானுங்க, ஒன்றும் புரியல, இது வரைக்கும் நம்ம காத்த கிறிஸ்டியானிட்டி டீச் பண்ண கேட்ட டீச்சிங்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு, இவங்க அப்படி ஆப்போசிட்டாக சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. இது கடைசி காலத்தில் வந்து வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம் இப்படி தாங்க இருக்கு. இந்த உரையாடலின் தொடர்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.